ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெண்கள் ஆகட்டும் நம்ம கண்ணில் மை வைப்போம், ரொம்ப அழகுக்காக நம்ம வைப்போம். ஸோ அந்த மையை அந்த மைக்காகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் க்ளீன் பண்ணும்போது. ஸோ நிறைய பேருக்கு அதாலேயே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நிறைய கெமிக்கல்ஸ் பெரிய பெரிய மாலில் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இதை மாதிரி நான் சொல்கிறத வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே அந்த கீழே இருக்கிற மையாக இருக்கட்டும் மேலே இருக்கிற மையாக இருக்கட்டும் அதை அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் விரிங்கிள்ஸ் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விரிங்கிள்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ இதுக்கு விட்டமின் இ கேப்சூல் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் வச்சுருக்கேன். இப்போது இந்த விட்டமின் இ கேப்சூலை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு ட்ராப் அளவு 2 கண்ணுக்கு நீங்கள் போகிற அந்த மை கிட்ட போடுற அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு சும்மா ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ இந்த லேட்டர் இது கேப்சூலே நீங்கள் 3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஆயிலோட பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 ட்ராப்லேருந்து விட்டுக்கோங்க. ஸோ ஒரு ட்ராப் விட்டமின் இ ஆயில், 2 ட்ராப் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்டர் ஐ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐ ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கோங்க. மை இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கண்ணிலேயே அப்படியே வச்சுட்டு மசாஜ் மாதிரி கொடுங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அந்த மை வழவழன்னு கீழே வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், உங்கள் கையிலேயே அது வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்ணு கீழே இருக்கிற மையாக இருக்கட்டும், கண்ணுக்கு மேலே இருக்கிற மையாக இருக்கட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஓவர் நைட்டில் விட்டுருங்க. நீங்கள் நைட்டு விட்டுட்டு மார்னிங் வாஷ் நீங்கள் காட்டன் வச்சு அப்படியே வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மையுமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் மார்க்கெட்ஸில் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி ரிமூவர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ வேணால் அது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், உடனே வர மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு அது விரிங்கிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்பவே சேஃபான ஒரு ரெமெடி தான். ஸோ இதை நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மை வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்ணிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.